மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தால சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன். இப்போ ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு நடிகர் விஜய் தனக்கு நெருக்கமான சினிமா நண்பர்கள் கிட்ட பேசியிருக்கிறார். தொடர்ந்து கட்சியை நடத்துறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்கிறதாகவும், நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறார். இதுக்கிடையில கரூர் சம்பவம் தொடர்பா 200 பேருக்கும் மேலா சிபிஐ விசாரணை நடத்தினதுல தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறைய தவறுகள் நடந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதனால நடிகர் விஜய் உட்பட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நிறைய பேரு எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில விஜய் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தை வழி நடத்துறதுக்கும் தக்க தலைவர்கள் யாருமே கிடையாது. இதனால கட்சியை கலைக்க வேண்டிய மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடிகர் விஜய் தொடங்கின தமிழக வெற்றி கழகம் இப்போ ஏராளமான இக்கட்டுகளை சந்திக்கும் சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கு. குறிப்பா கரூர்ல நடந்த மரண சம்பவம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போதைய சூழ்நிலையில அரசியல் பற்றி விஜய் முழுமையா மௌனம் காக்குறாரு. இது மட்டும் இல்லாம கட்சியுடைய தலைமை நிர்வாகிகளான முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன், தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பணிக்குழு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்னு ஒட்டுமொத்தமா எல்லாருமே தேர்தல் பணிகள் எதையுமே செய்ய முடியாம, விஜயுடைய அனுமதி இல்லாம எதையுமே பேசவும் முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. இதனால கடந்த ஒரு மாசத்துக்கும் மேலா தமிழக வெற்றி கழகம் முற்றிலுமா முடங்கிதான் போயிருக்கு. கரூர் மரண சம்பவம் தொடர்பா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறாரு. சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது வழக்கமா மந்தமா தான் நடக்கும். விரைவான முடிவு செஞ்சு அறிவிக்க மாட்டாங்க, நடவடிக்கையும் செய்ய மாட்டாங்க. ஆனா விஜய் விவகாரத்துல சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது துரிதமா நடந்துட்டு வருது அப்படிங்கிறது புதிய தகவல். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்துல கடந்த 2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டு அதுல 41 பேர் உயிரிழந்தாங்க. 110க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இது தொடர்பா உச்ச நீதிமன்ற உத்தரவு பேர்ல சிபிஐ விசாரணை நடந்துட்டு வருது. சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்துல ஆய்வு செஞ்சதோட பனையூர் அலுவலகத்திலையும் விஜய் பயன்படுத்தின தேர்தல் பிரச்சார வாகனத்திலையும், அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்டோரிடம் சிபிஐ விசாரணை நடத்தி நிறைய ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்க கிட்டையும் சிபிஐ விசாரணை நடத்துற நிலையில ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்புனாங்க. இந்த சம்மன் கடந்த 6ஆம் தேதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த சம்மனை அடுத்து டெல்லியில இருக்கிற சிபிஐ தலைமை அலுவலகத்துல விஜய் ஆஜரானார். அவர்கிட்ட அதிகாரிங்க நிறைய கேள்விகளை கேட்டாங்க. குறிப்பா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக திட்டமிட்ட போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செஞ்சாங்க, இது தொடர்பா காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட என்ன தகவல்கள்லாம் தெரிவிக்கப்பட்டது, 10,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில 25,000 பேருக்கும் மேற்பட்டவங்க கூடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுச்சா? திட்டமிட்ட நேரத்தை விட 7 மணி நேரம் தாமதமா வந்தது ஏன்? உங்களுடைய வருகை தாமதமானதால மக்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க அப்படின்ற புகாருக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை அதிகாரிங்க எழுப்புனாங்க. இது பற்றி விஜய் சொன்ன பதில்களை சிபிஐ அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செஞ்சாங்க. விஜய் கிட்ட சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடந்துச்சு. முதல் கட்ட விசாரணைக்கு நடிகர் விஜய் போன போது என்ன கேள்வி கேட்பார்கள், அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு கோப்பு தயார் செஞ்சுட்டு போனாரு. ஆனா விசாரணைக்கு முன்னாடியே சிபிஐ அதிகாரிங்க இந்த கோப்புகளை கைப்பற்றிட்டாங்க. அதை தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு விஜய் சில தவறான பதில்களை சொன்னதா தெரியுது. இது மட்டும் இல்லாம விஜய் சொன்ன தகவல்களுக்கும் கட்சி தலைமை நிர்வாகிகள் சொன்ன தகவல்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம விஜயுடைய கார் டிரைவர் சில தவறான வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறார். இதை அடுத்து 2ஆம் கட்ட விசாரணைக்காக நடிகர் விஜய் மறுபடியும் டெல்லிக்கு போயிருக்கிறார். முன்னதா சிபிஐ ரகசிய விசாரணை நடத்திய போது நடிகர் விஜய் நேரத்தை கணக்கிட்டு சரியா பணிய தொடங்குவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவர் எந்த படப்பிடிப்புக்குமே காலதாமதமா போனது கிடையாது. எல்லா படப்பிடிப்புகளுக்கும்
அந்த குறிப்பிட்ட நேரத்துல ஆஜராகி இருக்கிறாரு. இது தவிர வெளிநாட்டு நிகழ்ச்சிகள்ல மிகவும் சரியான நேரத்துல விஜய் கலந்து கொண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் எதுக்காக கரூர் கூட்டத்துக்கு காலதாமதமா போகணும்? வேண்டும்னே கூட்டம் திரளட்டும் அப்படின்னு நினைச்சாரா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குறியாதான் இருக்கு. விஜய பொறுத்த வரைக்கும் கரூர் விவகாரத்துல சிபிஐ விசாரணை ரொம்ப கடுமையா மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது. இதுக்கிடையில அவருடைய ஜனநாயகன் படத்துக்கு ஏராளமான சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போதைய சூழ்நிலையில இந்த படம் தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. ஜனநாயகன் படத்துல நிறைய தணிக்கை காட்சிகள் இடம் பெற்றிருக்கு. அதையெல்லாம் நீக்கிட்டு படத்தை வெளியிடணும் அப்படின்னு தணிக்கை குழு தெரிவிச்சிருக்கு. இதுக்கிடையில படத்தை வெளியிடும் தேதியை நீங்களே குறிச்சிட்டு உடனடியே சென்சார் செய்து தரணும் அப்படின்னு கேட்டா என்ன நியாயம்? கட் செஞ்ச பிறகும் படத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எதிர்கருத்துகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகுதான் வெளிவரும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பரபரப்பான பின்னணி செய்தி. இதுக்கிடையில தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டா 15% வாக்குகளை தாண்டி வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. முன்னதா காங்கிரஸ் கட்சி மற்றும் தேமுதிக அப்படின்னு நிறைய கட்சிகள் தங்களோட கூட்டணி சேரும், அதன் மூலமா வெற்றி பெற்றிடலாம், இல்லைனாலும் தொங்கு சட்டசபை அமையும் போது தமிழக வெற்றி கழகத்தை தேடி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்லாம் விஜய் ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தார். இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துல இணையறதா தெரியல. ராகுல் காந்தி தன்னுடைய இறுதி முடிவா திமுகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் கிட்ட தெரிவிச்சு அனுப்பி வச்சிருக்கிறாரு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வர ஜனவரி மாதம் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய மேடையில பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சு ஒன்றாக ஒரே மேடையில ஏறி புதிய அறிவிப்பை வெளியிட திட்டமிடப்பட்டு வருது. இதுக்காக அதிமுக சார்புல இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு வருது. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பலமான கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. பன்னீர்செல்வம் வேண்டும்னா தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் அப்படிங்கிற நிலை இருக்கு. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நிறுத்துவதிலையும் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பிரபலமா இல்லாமலும் பணபலம் இல்லாமலும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பண செலவு செய்யறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல வாய்ப்பு கிடையாது. இதுக்கிடையில செங்கோட்டையன் சார்புல நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்துல இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சூழ்நிலை வேற விதமா இருக்கு. ஒரு சில முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதோட மிகப்பெரிய அளவுல யாருமே இணையல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் எப்படியும் கட்சியில இணைஞ்சிருவாரு அப்படின்னு விஜய் எதிர்பார்த்தாரு. ஆனா டிடிவி தினகரன் இப்போ 7 தொகுதிகள் பங்கிட்டு அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டார். வர 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய மேடையில அவரும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறாரு. இதுக்கிடையில கட்சியை வழிநடத்த விஜய் தவிர வேற ஆட்கள் யாருமே இல்லாத சூழ்நிலை தான் இருக்கு. கரூர் சம்பவம் தொடர்பா சிபிஐ விசாரணை முடுக்கி விடப்பட்டிருக்கு. இந்த விசாரணை தேர்தலுக்கு முன்னாடி முடிஞ்சிரும் அப்படின்னா எந்த நேரமும் நடிகர் விஜய் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இதனால விஜய் ரொம்பவும் மன வேதனையில ஆழ்ந்திருக்கிறாரு. நான் ஏன் அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியல, ரொம்பவும் மோசமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட பேசி இருக்கிறாரு. இப்போ இருதலைக்கொள்ளி எறும்பாக தவிக்கக்கூடிய நடிகர் விஜய் எந்த நேரமும் எந்த முடிவையும் அறிவிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் கட்சியை தொடங்கிவிட்ட நிலையில தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய விளம்பரமும் ஏற்பட்ட சூழ்நிலையில கட்சியை தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற முடிவு அவர் எடுத்திருக்கிறாரு. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு தொடர்ந்து அவர் கட்சியை நடத்துவார் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தனக்கு தெரிஞ்ச முக்கிய நண்பர்கள் கிட்ட தேர்தலுக்கு பிறகு கட்சி குறித்து நான் முக்கிய முடிவு எடுக்க வேண்டி இருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்யறது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதனால வர தேர்தலுக்கு பிறகு விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் கலைக்கப்படலாம் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.